அடே கார்த்தி எந்திரா, டைம் ஆயிடுச்சுல. கண்ட கண்ட லைட்டை போட்டு சூனிய பொம்மை மாதிரி படுத்திருக்கான் பாரு. அப்புறம் ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, நானா எழுப்புலன்னு வந்து சொல்லாத. வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவு எடுக்கும் போதும் மற்றவங்க நம்மளை பார்த்து ஈஸியாக கேட்குற கேள்வியே இதுதான் உங்கள் லட்சியமா இல்லை கனவா? அதுலேயும் இந்த சில பேர் கேட்குற டோன் இருக்கே யபா. மா சாப்பிட என்னமா இருக்கு? பார்த்தா தெரியலையா? தோசை தானே ஊற்றிட்டு இருக்கேன். போய் கிளம்பு போ. சரி நான் கிளம்புறேன். மா இந்தாடா சாப்பிடு. என்னம்மா தோசைன்னு சொல்லிட்டு இட்லி வைக்கிறீங்க? உங்கள் அண்ணன் சாப்பிட்டு போயிட்டான், இதான் இருக்குது. இதான் ஸ்கூல்லேயும் இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி தான் பயாலஜி குரூப் எடுத்தேன். காலேஜ்லேயும் மெக்கானிக்கல் போய் சேர்த்து விட்டாங்க. இப்போ இந்த இட்லியை சாப்பிட்டு நான் ஐடி வேலைக்கு வேறு போகணுமாம்மா. சரி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். டேய் சாப்பிட்டு போடா. என் இன்ஜினியரிங் டிகிரி மாதிரி இது இங்கேயே இருக்கட்டும், நான் கிளம்புறேன். இந்த டேகை மாட்டிக்கிட்டு பிடிச்சி வேலை பார்க்குறாங்களா இல்லை பிடிக்காம வேலை பார்க்குறாங்களானே தெரியல. ஆனால் சில ப்ரிவிலேஜ் பீப்புள்ஸ்க்கு மட்டும் அவங்க நினச்சது எல்லாமே பண்ண முடியுது. இந்த மாதிரி நம்ம எப்போ தான் வாழ போகிறோமோ? டேய் நீ நினைக்கிற மாதிரி லவ் ஸ்டோரிலாம் இல்லை, இங்கே கதையே வேற. உள்ள என்ன கதைன்னு பார்ப்போம் வா. டே அவள் டேகா பாடுறா, அவ்வளோ ஃபர்ஸ்ட் இயர் மாதிரி தான்டா இருக்குது, போய் ஹெல்ப் பண்ணுவோம்டா. அதான் ஹெச்ஆர் டீம்னு இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. நீ வா. நான் என்ன தான் பண்ணிகிட்ருக்கேன்? இல்லை இதுதான் நமக்கு வேணுமா? இல்லை இதுதான் நமக்கு வேணும்னு நினச்சி நானே என்னை நம்ப வச்சுக்கிட்டு இருக்கேனா? வீட்டுக்காக இங்கே உட்காந்து சும்மா தட்டிகிட்டு இருக்கேன். நமக்கு வரும்னு நினச்சி பண்ணுறது எல்லாமே சொதப்புது. இவனை சுற்றி மட்டும் எப்படி இத்தனை பேர்? கார்த்தி கிட்டார் என்னமா வாசிக்கிறடா? டேய் லூசு, அது கிட்டார் இல்லை, உக்குலேலே. இல்லையே ஒரு ரன் மட்டும் தொட்டுட்டு வா, வச்சுட்டு நான் பார்த்துக்கிறேன். அது என்ன வெங்கி வெங்கின்னு இப்போ அடிக்கிற அடியில் எல்லாம் கார்த்தி கார்த்தின்னு கத்துவாங்க பாரு. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? மனநல பாதிக்கப்பட்டிருக்கியா? ஆனால் உன்னா கண்ணு மொழியை திறக்கிற, பிஜிஎம்லேயே மிதக்கிற, என்னதான் ஆச்சு உனக்கு? டேய் நீ கவனிச்சிருக்கியா? இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேயுமே நான் ஒரு பீப்புள் ப்ளீஸராக மட்டும்தான் நான் இருந்திருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணமே மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை கேட்டுக்கிட்டு, இல்லைனா மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு அதை யோசிச்சுக்கிட்டு அப்படியே இருந்துட்டேன். ஆனால் ஒரு தடவை கூட எனக்காக நான் யோசிக்கவே நான் மறந்துட்டேன். ட்ரைனிங் டைமில் கூட இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறேன், யாருக்காக பண்ணுறேன்றதே தெரியாமல் இந்த 2 மாதம் 2 நிமிஷம் மாதிரி போயிடுச்சு. சரி, அதுக்கும் இப்போ நீ பேர் ஜமா உட்காந்துருக்கோம் என்ன சம்மந்தம்? சரி ஓகே, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அது புரியுதா பாரு.
இப்போ நம்ம தேட்டர் போகிறோம், தலா படம் பார்க்குறோம். நீ என்ன செய்வ? சரி புரியுது. ஆனால் நான் என்ன செய்வேன்னு பார்த்துருக்கியா? அந்த 3 மணி நேரம் என்ன கற்றுனாலும் டேரக்டர் என்ன கதை சொல்ல வராருலாம் எனக்கு இருந்திருக்கு. அந்த இடத்துல நான் இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு யோசிச்சிருக்கேனே தவிர இது வரைக்கும் நான் ஸ்டெப்ஸ் எடுத்ததே கிடையாது. சரி, இப்போ என்ன பண்ண போகிற நீ? கார்த்திக் நம்மள்ட்ட கதையோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் ஈஸியாக சில கேள்விகளை கேட்டுட்டு போயிடுறாங்க இல்லையா? உன்னோட கனவு என்ன, லட்சியம் என்னன்னு, இந்த மாதிரி பல கேள்விகள். ஆனால் அதே அவங்கள பார்த்து இந்த கனவு லட்சியம்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் என்னன்னு கேட்டு பாருங்க. சரியாக பாடம் படிச்சுட்டு வராத வாத்தியார்கள் மாதிரி எண்ணத்தையாவது உளறிட்டு போயிடுவானுங்க. சரி, உங்களை நீங்களே கேட்டிருக்கீங்களா எது முக்கியம்னு? கனவா லட்சியமா? என்ன கேட்டா நான் காதல்னு தான் சொல்லுவேன். செய்கிற வேலையில் விருப்பம் இல்லைன்னா நம்ம கார்த்திக் மாதிரி தான் பல இடங்கள்ல மொக்க வாங்கிட்டு உட்காந்துருப்போம். கரெக்டு தானே? ஆனால் அதே நமக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுலேயே கொஞ்சம் காதலை கலந்து செஞ்சு பாருங்களேன், எப்படி அந்த ஒரு நொடி பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி மாறுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆக்ஷன். டே வெங்கி, எல்லாம் ரெடியா? ஷார்ட் போலாமா? காஃபி எல்லாம் ஓகே தான்டா. ஆனால் என்ன, கேமராமேன் தான் லைட்டாக சொதுப்பிட்டாப்ல. லாஸ்ட் மினிட் எடுக்க மாட்டேங்கிறாரு. டேய் என்னடா கடைசி நிமிஷம் வந்து சொன்னா இப்போ என்னடா பண்ணுறது? டேய் நீ இன்னும் டென்ஷன் ஆகாத, ஆல்ரெடி வேறு கேமராமேன் சொல்லிட்டேன், அவங்க வருவாங்க, நீ பார்த்துக்கோ. என்னண்ணே டென்ஷனாக இருக்கீங்க போல், காஃபி எடுத்துக்கோங்க. என்ன காஃபிண்ணே? என்ன கப்பு வச்சிங்கன்னா நான் போய் வேறு வேலையை பார்ப்பேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. டேய் இவங்க தாண்டா நான் சொன்ன சினிமாட்டோகிராஃபர், பேர் பூஜா. ஆக்ஷன். இங்கே வா. இப்படி பண்றான்ல, இந்த ஷாட்டோட கட் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் நின்றுருக்கோம். சன் டிவி செய்திக்காக சுகுமாரன். நன்றி, வணக்கம்.